சின்ன தம்பி, நீங்க என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. என் கண்ணுக்கு நீங்க நான் கும்பிட்ற சாமி மாதிரி தெரியுறீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன சாமியா பார்த்து அப்படி தள்ளி வச்சிராத. சரி, நான் சொல்லிட்டேன். உனக்கு எப்ப என்ன பிடிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த நிமிஷத்தை என்னால மறக்க முடியுமா? அடடே, சரி சரி, சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போயே தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு நின்னப்ப, போடா போ, நீ போன அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன்னு அழுவீங்களே, அந்த நிமிஷம் தாமா. அம்மாவா? இல்ல, ஐஷு. ம். எந்த வகையிலுமே பொருத்தமில்லாத எனக்காக உசுரையே விடுவேன்னு நீங்க நின்ன அந்த நிமிஷம்தான் உங்களை என் மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கேன். இது எதுக்கு? அதுவா, நிறைய பேசிட்டோம், நீ டயர்டா இருப்ப. இந்த. ஓ சரி. நமக்காக சித்தி இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண இந்த விசேஷத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஒரு விஷயத்துல எந்த விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் யோசிக்காம நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க வீட்ல இருந்து தேடி வந்து தள்ளி வைங்கன்னு கெஞ்சிட்டு போறாங்க. அதனால நீ சொல்ல வர்றது புரியுது சின்ன தம்பி. நீயா இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு புரியுது. இங்க பாரு. ஓ சரி சரி சரி. அம்மா, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்காளே, சூர்யா கிட்ட தான் கூட. அவனை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாள்ல. அவரே கொஞ்சம் வேலையா வெளியில போயிருக்காரு. அழாதம்மா, அப்பா இதோ வந்துருவாரு. தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி அழுதுட்டு இருக்கா. குழந்தை பால் குடிச்சுதாம்மா? இப்பதான் முட்டை முட்டை குடிச்சா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, திருஷ்டி ஆயிடும்ல. பொண்ணே, பொண்ணே, சரி சரி. பொண்ணு அக்கா தங்கம், இங்க பாரு இங்க பாரு. என்னவோ தெரியல ராஜாராம், காலையில இருந்து பொண்ணி தூங்கிக்கிட்டு தான் இருக்கா, இன்னும் எழுந்திருக்கல. மாமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு மாமா. காலையில காஃபி கொடுக்க போனேன், ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு மாத்திரை போட்டு படுத்துட்டாங்க. இல்லைன்னா இவ்வளவு நேரம் படுத்திருக்க மாட்டாளே. மாத்திரை போட்டு படுத்திருக்கானா உடம்புக்கு ரொம்ப முடியலையா இருக்கும். சரி சரி சரி, இங்க பாரு இங்க பாரு. பாத்தியா ராஜாராம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் போயிட்டு நீ வந்திருக்கன்னு எழுப்பட்டு இல்லை, வா. வேணாம் வேணாம், தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிப்பா, கதவு மூடுப்பா.
சரி. தூங்கிட்டாளா? தூங்கிட்டான். தூக்கிட்டு போய் படுக்கவே. ஏன் ராஜாராம், நான் வேணா ராணிமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வேணாக்கா, சும்மா சும்மா அவங்களே தொந்தரவு பண்ணணும். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உடனே கிளம்பி வந்துடுவாங்க. நம்மளுக்கும் சரி பொன்னிக்கும் சரி ஏதாவது ஒன்றுனா கொஞ்சம் கூட சலிக்காமல் செய்வாங்க அவங்க. அட சொல்லி வாய மூடல அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க. அதுதான் ராணிமாக்கும் பொன்னிக்கும் இருக்கிற பந்தம். நம்ம பேசின அடுத்த நிமிஷமே ஃபோன் வந்துருச்சு பத்தியா? எடுத்து பேசுப்பா. ராணிமா, ராஜாராம், பொன்னிக்கு என்னாச்சு? அது ஐயோ, நான் காலையில இருந்து 5-6 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், அவ எடுக்கவே இல்ல. அதான் கேக்குறேன், என்னாச்சு அவளுக்கு? அது ஒன்றும் இல்லை ராணிமா, உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருக்கா. அதானே பார்த்தேன். தினமும் காலையில அவளே ஃபோன் பண்ணி பேசிடுவா. கால அவகிட்ட இருந்து தான் வரும். அவ ஃபோனும் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அதான் எனக்கு சந்தேகமா போச்சு. ஐயோ, நான் வேணா அவளை எழுப்பி ஃபோன் கொடுக்கட்டுமா? பேசுறீங்களா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பாவம், தூங்கட்டும். தூங்கி ஏந்திச்சாலே உடம்பு பாதி சரியாயிடும். சரி சரி, அவ ஏந்திச்ச உடனே போனை பார்த்த உடனே அவளே எனக்கு ஃபோன் பண்ணுவா. அவ உடம்புக்கு என்ன, எதனால அப்படி படுத்துட்டானே எல்லாமே எனக்கு தெரியும் ராஜாராம். அவங்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. ராஜாராம், பிரச்சனை அவ உடம்புக்குள்ள இல்ல, அவ மனசுக்குள்ளதான். 1 2 அத்தனையும் அவ மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த பாருங்க, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அவ தானா நல்ல தெம்பாயிடுவா. எல்லாம் தானா சரியாயிடும், ரொம்ப குழப்பிக்க வேண்டான்னு அவகிட்ட தைரியமா சொல்லுங்க. எனக்கும் அவ கஷ்டம் புரியுது ராணிமா. ஒரு கட்டத்துக்கு மேல நாமளும் என்ன பண்ண முடியும்? என்ன செஞ்சா அவ கஷ்டம் தீரும்னு தெரியாம தான் நாங்களும் திகைச்சு போயிருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அவ ஏந்திச்சு உட்கார்ந்துடுவா. அவளை நான் உட்கார வைப்பேன். தைரியமா இருங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் அப்பப்ப கஷ்டத்தை கொடுப்பா, ஆனா நிச்சயமா கைவிட மாட்டாரு. பொன்னி ஏந்திக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் செய்யறேன். நீங்க தைரியமா இருங்க, சரியா? வச்சுட்டா? சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ராணிமா என்ன சொன்னாங்கப்பா? பொன்னி ஏன் அப்படி படுத்திருக்கான்னு எனக்கு தெரியும், நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களால நல்லது நடந்தா சரி. பொன்னி சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்துரட்டும்பா. அவ இப்படி படுத்துட்டு இருக்கிறதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. அம்மா வந்துட்டாங்க. ஆண்டி வந்துட்டீங்களா? வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்ல ஆண்டி, நீங்க ஃபோன் பண்ணியும் வராம இருக்கு என் மனசு கல்லா மாறல. சரி சரி, முதல்ல 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. 2 பேருக்கும் நன்றி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன என் பேச்சையும் மதிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல. ஆண்டி இல்ல ஆண்டி. இரு 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 நீ மனசு கல்லாகலன்னு சொன்ன, ரொம்ப சந்தோஷமா. ஆனா பெத்த அம்மாவும் உசுருக்கு உசுரான அண்ணனும் நீ இருக்கிற இடத்த தேடி வந்து கால்ல விழாத குறையா உன்னை கெஞ்சினப்ப அப்போ மனசு எப்படி இருந்துச்சு? யோசிச்சு பாரு. அவ்வளோ பெரிய மழையில இருந்து நீ கீழே விழுந்தோம், எந்த பாதிப்பும் இல்லாம நீ பொழைச்சு வந்திருக்க. பா, சந்தோஷம் பா, ரொம்ப சந்தோஷம். அத ஆண்டவன் புண்ணியத்துல தானே அப்படி சொல்லி ஒதுங்கிட முடியாது. நீ உசுரோட வந்ததுக்கு ஐஸ்வர்யாவோட காதலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா காதலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. காதல் தப்பு இல்ல, காதலிக்கிறதும் தப்பே இல்ல. ஆனா நீ நேசிச்ச இந்த சின்ன தம்பிக்காக உசுருக்கு உசுரா நேசிச்ச, உசுருக்கு உசுரா நேசிச்ச எல்லாரையும் காதலுக்காக பழி வாங்கிட்டு ஜெயிக்கணும்னு நீ நினைச்ச பாரு,
அதுதான் தப்பு. ஆண்டி, யாரையும் பழி வாங்கணும் நான் எதையும் செய்யல. என் காதலை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லாமையும் இல்ல. அண்ணன் அண்ணி எல்லார்கிட்டயும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா யாரும் அதை பத்தி அக்கறை பட்டுக்கவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் சின்ன தம்பியை எதிரியா தான் பார்த்தாங்க. ஏ ஐஷு, அந்த நேரத்துல உன் பார்வை மட்டும் இல்ல, நீ உன் மனசையும் சேர்த்து அப்படியே சுருக்கிட்ட. அதுதான் அதுதான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். சரி சின்ன தம்பி, நீ உண்மையை சொல்லு. பொன்னியும் பவித்ராவும் உன்னை தேடி வந்து ஐஸ்வர்யாவை நீ காதலிக்கிறியா இல்லையான்னு கேட்டாங்களா இல்லையா? ஆ? என்ன சொன்ன நீ? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஐஸ்வர்யாவை நான் ரொம்ப மதிக்கிறேன்னு நீ சொல்லி நழுவுனியா இல்லையா? ஆண்டி, அப்படி கேட்டதே அவனை விரட்டி அடிக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் ஆண்டி. இல்ல, அதான் நான் சொல்றேன்ல, உன் பார்வை மனசு எல்லாம் சுருக்கிடுச்சுன்னு. ஆனா அந்த சுருங்கின மனசோட தவிப்ப என் சித்தி புரிஞ்சுக்கிட்டாங்களே. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க?